Hello friends, welcome back to Play Tamil Loops. இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்னா கொஞ்சம் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்டேட் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஒரு நியூவான நம்ம ஸ்பைடர்மேனான ஒரு சூட்டெல்லாம் போட்டு இப்போ ஒரு சின்ன வீடியோ ஆட்டம் வந்து சோனி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வேறு எதுவும் கிடையாது, இந்த மாதிரி அஃபிஷியலாக நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டும். அண்ட் பை த வே இப்போதைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு தான் மூவி ரிலீஸ் ஆகுது. நம்ம July 31st, 2026 தான். அண்ட் இதுக்கு முன்னாடி சோனி வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சூட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கூட காமிச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் பார்த்து ப்ரோ அப்போ நம்ம கடைசியாக நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் காமிச்சா அந்த சூட்டுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு ப்ளூ கலரிஷான ஒரு சூட்டை காமிச்சிருப்பாங்களா. பட் இப்போதைக்கு அதை என்னாச்சுன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் நியூவான சூட்டுன்னு வேறு மென்ஷனும் அண்ட் ஸ்பெசிஃபைடும் பண்ணிட்டாங்க. எப்படியோ மூவி இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம பிராண்ட் நியூ டேயில் நிறைய நியூவான கேரக்டர்ஸோடு பார்ப்போம். லைக் அது ஒரு சில நியூ கேரக்டர்ஸும் இருக்காங்க. அண்ட் நம்ம ரிட்டர்னிங்கான கேரக்டர்ஸில் நம்ம ஹல்க்கு அண்ட் நம்ம பனிஷர்லாம் உள்ளே வராரு. இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. லைக் ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் வர்சஸ் பனிஷரான ஒரு ஃபைட் செக்மெண்ட் சீனோட நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்கன்னு. அதெல்லாம் ஓகே ப்ரோ, 2 சூப்பர் பவர்ஸோடு இருக்காங்க ஹல்க்கு ஸ்பைடர்மேனு. நடுவில் நம்ம பனிஷர் என்ன ப்ரோ பண்ண போகிறாருன்னு தான் நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் காமிக் வைஸ்லாம் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குவைட் பிளேஸோட பார்ட் 3 மூவியும் இப்போதைக்கு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. பட் எப்படியோ இதுக்கு ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம July 9, 2027 தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்ம ஜான் கிரசன்ஸ்கி அவர் தான் வந்து இதோட இனிஷியேட்டர் ஆஃப் திஸ் என்டையர் குவைட் பிளேஸு. ஸோ அவர் தான் திருப்பி ஆஸ் எ ரைட்டர் அண்ட் இதுவாகவும் உள்ளே வராரு. அதனால் கண்டிப்பாக அவரோட ஒரிஜினலான ஸ்டோரி கான்செப்டோடு நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம். பை த வே குவைட் பிளேஸ் பார்ட் 1 எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வும் நல்லா தான் இருந்தது. பட் அது கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு தனியாக இன்னொரு ஸ்பின் ஆஃப் ஆன ஒரு மூவி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது அவ்வளோ எஃபெக்டிவ்னு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் குவைட் பிளேஸ் மாதிரி இல்லை. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வெர்ஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் பை த பார்ட் 3 பார்ப்போம் அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டோட கொண்டு வராங்கன்னு. ஸோ போன வீக்கோட ஹாட் டாப்பிக்கே நம்ம அவதாரோட 3rd part ஃபயர் அண்ட் ஆஷோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஹோப் நீங்களும் ட்ரெய்லராக பார்த்துருப்பீங்க. படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ப்ரோ விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஏன்னு தெரில ப்ரோ ட்ரெய்லரில் விஷுவல்ஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் நம்ம தனியாக ஒரு வீடியோ வேறு மென்ஷன் பண்ணியிருந்தோம், அதுலேயே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க சில நியூவான கான்செப்ட் ஆர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் ஆர்ட் இப்போ கொண்டு வந்ததில்லை. அவர் வந்து நம்ம ஜேம்ஸ் கேமரான் வந்து இது முன்னாடியே 90s வந்து இந்த மாதிரியான சில ஆர்ட் ஒர்க்லாம் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். நாட் ஃபார் அவதார் மூவி, வேறு எதுக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவியை தான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம ஃபயர் அண்ட் ஆஷில் யூஸ் பண்ணியிருக்க லிட்ரலி எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். அந்த மனுஷன் நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பை த எப்படியோ இந்த படம் நம்ம December 19th தான் ரிலீஸ் ஆகுது. அண்டு பார்க்குறோமா அந்த கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது, டெஃபினட்டாக போகிறோம். அண்ட் அதே மாதிரி பேக் டு பேக் நம்ம தி கான்ஜரிங்கோட 4th part லாஸ்ட் ரைட்ஸோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா கான்ஜரிங்கோட கடைசியான பார்ட்டாக இருக்க போது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம லைக் கான்ஜரிங் யூனிவர்ஸில் மிச்சம் இருக்க மூவிஸ் அதெல்லாம் கண்டினியூ ஆகி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் கான்ஜரிங்கில் இதுதான் கடைசி. அண்ட் உண்மையான ரியல் லைஃப் ஸ்டோரியிலையும் இதுதான் ஃபைனலான கேஸ் வேறு அவங்களது. ஸோ அப்படி என்ன தான் நடந்தது, சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸோட ஃபியூ வீக்ஸ் பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு இறந்துருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டால். ப்ளஸ் அது அனபெலோட டாலோடு அவங்க சுற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் கூட அதை ஹண்ட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே பேக் டு பேக் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் இந்த படம் நம்ம September 5 ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி நம்ம இதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட அவங்க நினச்சி பார்க்காத ஒரு மூவி வந்து இப்போதைக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கான். வேறு எதுவும் கிடையாது, நம்ம K-pop Demon Hunters. ஸோ ஆக்சுவலி இந்த படம் நான் பார்த்துட்டேன், ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்கல் மூவி தான். பட் நார்மலாக வந்து மியூசிக்கல்லாம் நானும் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப் இருந்தது. ஓகேங்களா, நீ அதை பார்க்கும்போதும் அது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அட் த சேம் டே அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அது நல்லபடியாக போயிட்டு இருக்கனால இதோட சீக்குவலான ஒரு பாசிபிலிட்டி மேலே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு
இன்னொரு பக்கம் லைவ் ஆக்ஷனும் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா எதையும் லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்துடுவாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸு. பட் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால இவங்க பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹோப்ஸோடு இருக்கலாம். ஆனால் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம கேபாப் டீமன் ஹண்டர் பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலான அப்டேட் வேறு எதுவும் கிடையாது. நம்ம வெனஸ்டே சீசன் 2 இந்த வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது August 6 அன்றைக்கி. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இது வந்து பார்ட் 1 தான். இனிஷியல் 4 எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மிச்சம் மீதியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் பார்த்துடலாம். அண்ட் ஏன் ப்ரோ இந்த மாதிரி பிரித்து விட்ருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீரீஸ்க்கும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் ரொம்ப ஃபேமஸ் பாப்புலராக அவங்களுக்கு ஏதோ சீரீஸ் இருக்குன்னா 2 பார்ட்டாக பிரித்து அண்டு அது மாதிரி 2 மந்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கெயின் பண்ணுறது தான் அவங்களோட ஒரு மெயின் மோட்டிவே. பட் ஓகே, வெனஸ்டேயோட ஃபேன்ஸ் அண்ட் கண்டிப்பாக ஜெனாடேக்காகவும் அண்ட் இந்த வாட்டி என்ன மிஸ்ட்ரி மர்டர்ஸ்லாம் வந்து உள்ளே சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் பாப்புலர் அண்ட் கொஞ்சம் ஃபேமஸானது அண்ட் மெயினாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில அப்டேட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் போட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவது ஹாலிவுட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.